நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க 6 மாத வாடகை தொகையை கூட அட்வான்ஸ் தொகையாக வாங்குவாங்க. ஆனால் இந்த சட்டம் அமலுக்கு வந்ததிலிருந்து 2 மாதம் மட்டும்தான், 2 மாதம் அவங்களுடைய வாடகை தொகையை மட்டும்தான் அட்வான்ஸ் தொகையாக வாங்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்க, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, இந்த வாடகை ஒப்பந்தத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்வது அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவு கட்டணம் செலவாகும், சார்பதிவு அலுவலகம் சென்று வர வேண்டும், அதை திருப்பி அவங்கள வேறு ஒரு வாடகைதாரரை நியமிக்க வேண்டும் என்றால் அதற்கும் பதிவு செய்ய செல்ல வேண்டும். அப்படிங்கிறது பண செலவு, நேர விரயம், இப்படியெல்லாம் நிறைய காரணங்களை முன்வைத்து யாரும் பதிவு செய்ய விரும்புவதில்லை. ஆனால் இந்த சட்டத்தின்படி கட்டாய பதிவு செய்ய வேண்டும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த பகுதியில் வசிக்கிறீங்களோ அந்த பகுதிக்குரிய சப் கலெக்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க